சரி, விஜய்க்கு என்னென்ன தெரிஞ்சிருக்க வேணும் பேசிக்கா? முதல்ல விஜய்க்கு பேச தெரிஞ்சிருக்கணும். ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ சீமான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தவங்க கொஷின் கேட்குறான்னா அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுவார். இதற்கு முன்னாடி உள்ள தலைவர்களுமே அப்படிதான். இப்போ உதாரணமாக கலைஞரை எடுத்துப்போமே. அவரை ஒரு சபையில் கேட்குறாங்க. அவருடைய 3வது மனைவியை பற்றி கேட்குறாங்க. அவங்க பேரை நான் குறிப்பிடலை. உங்களுக்கு இந்த 3வது மனைவி என்ன உறவு முறை அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு கலைஞர் என்ன பதில் சொல்லியிருப்பார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அவர் அழகாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னார். என் மகளான கனிமொழியின் தாயார் அந்த 3வது மனைவி அப்படின்னு ஒரு நீட்டாக அந்த கேள்விக்கு பதிலை முடிச்சிருப்பார். நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம ஊரில் 2 பொண்டாட்டிக்காரனா என்ன சொல்லுவாங்க? 2 பொண்டாட்டியும் தவிர்த்து 3வது பொண்டாட்டி வைக்கிறவனா என்னென்ன சொல்லுவாங்க? ஆனால் இந்த கேள்வியை எப்படி கலைஞர் கையாண்டிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. இந்த மாதிரியான